ஹாய் கைஸ். இதில டைம் தெரியுதா இல்லையான்னு தெரியல. கரெக்ட்டா மணி 4 ஆவுது. 4 மணிக்கு எந்திச்சு உட்காந்து காலையில 4 ஆவுது. எந்திச்சு உட்காந்து என்ன பண்ணிட்டுருக்கேன்னா, இன்னைக்கு தான் வந்துட்டு ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு தான் ரெடி ஆயிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். 2 ஃபோன் பண்ணோம். ஹாய் கைஸ். இப்போ வந்துட்டு நம்ம எங்க இருக்கோம்னா, ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆக்சுவலா. வீட்டுக்கிட்டலாம் இருட்டா இருந்ததால எதுவும் வீடியோஸ் எடுக்கல. இப்போ வந்துட்டு எங்க இருக்கோம்? சிங்கப்பெருமாள் கோயில் கிட்ட இருக்கோம். ஒரே ஒரு பிரேக் இல்ல. இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணுது. டைம் ஆக்சுவலா வந்துட்டு 5:30 ஆகுது. காலைல ஏந்திச்சு காஃபியை போட்டால் தான் வந்துட்டு கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஆகும்ன்ட்டு கூட்டு வந்து கடையில் நிறுத்திட்டானுங்க. இது வந்துட்டு நம்மளோட எத்தனாவது ட்ரிப்பு? ஸோ இது வந்துட்டு எங்களோட 4th இயர் ட்ரிப்பு. இதுக்கு நடுவில் வந்துட்டு ஆக்சுவலாக ட்ரிப்பு மழை வர தூரிட்டு இருக்கு. எது சம்மந்தமே இல்லாமல் எது மழை பெய்யுதுன்னே தெரில. நடுவில் ஆனால் சின்ன சின்ன ட்ரிப்பு, அதாவது இந்த பாண்டிச்சேரி அப்படி போயிருப்போம். லைட்டாக கேட்டால் கூட அடிக்கும். பாட்டை பாஸ் பண்ணிட்டு எதுனாலும் பண்ணு. காப்பி ரைட் தொல்லை ரொம்ப பெரிய தொல்லையாக இருக்குது. எங்கே போனாலும் பாட்டு போட்டால் தான் பேசுறதுலாம் ஒன்றுமே இருக்காது. அந்த அளவுக்கு எங்கேஜிங்காகவே இருக்காது. பாட்டு கீட்டு வச்சு ஏதாச்சும் ஒட்டி பண்ணாதான் வீடியோ ஓரளவுக்காச்சும் பார்க்கறதுக்கு இருக்கும். சும்மா பாட்டு பாடினா கூட காப்பி ரைட் கொடுப்பான். நீயே பாட்டு பாடினாலும் காப்பி ரைட். பாட்டு பாடினாலும் கொடுப்பானா? என்னதான் பண்ணுறான்னு தெரில. இப்போ என்ன கதைன்னா, ஆக்சுவலாக இப்போ தான் ஹோட்டலில் சாப்பிட்டோம். அது ஏன் வீடியோ எடுக்கலைன்னா, அந்த ஹோட்டலில் வந்துட்டு இருட்டு அறையில் உட்கார வச்சுட்டாங்க. கூட்டின்னு போயிட்டு வெளில ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குன்ட்டு ஏசி, அது பேர் என்னது ஏசி, அது என்னடா சொல்லுவாங்க, ஏசி டைனிங் ஹால். ஏசி டைனிங் ஹாலில் உட்கார வச்சிட்டாங்க. அதனால வந்துட்டு அங்கே லைட்டே இல்லை சுத்தமாக, அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதுதான் மேட்ரு. அண்டு இந்த ட்ரிப்பு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு தெரியாதுல்ல, சொல்லவே இல்லைல்ல. நானாக போயிட்டு சொல்கிறேன், இப்போ சொல்லலை. டைட்டிலில் சொல்லிட்டேன்னா என்ன பண்ணுவேன்? ஆமாம், நான் ஆக்சுவலாக அதை மென்ஷன் பண்ணி தான் போடுவேன். நான் இப்பயே சொல்கிறேன். இப்போ வந்துட்டு மதுரைக்கு சிரிப்பு கலுக்குன்ட்டு மதுரைக்கு போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன்ல, அது இது அப்படி வச்சுப்போம். அது அடுத்த வீடியோவில் சொல்லுவோம். அது டைட்டில் தெரிஞ்சிடும். பார்ப்போம், இதே வீடியோவில் சொல்கிறேன்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னா அப்படின்னு. நீங்கள் ஏதாச்சும் அவர் பார்த்தீங்களா, அவர் தூங்கிட்டாரு. இப்போ காலையில் வந்துட்டு நம்ம ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இருக்க பட்சத்தில் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? நார்மலாக என்ன பண்ணுவீங்க? அதுக்கு முன்னாடி நாள் வந்துட்டு எவ்வளோ சீக்கிரமாக தூங்க முடியுமோ, எவ்வளோ என்ன பண்ண முடியுமோ அதுதான் பண்ணுவோம். இருக்கிற 4 பேரும் நைட்டு போனது 11:30-12 மணிக்கு வீட்டுக்கு. ஒருத்தனும் தூங்கலை. காலைல அவன் கொஞ்ச நேரம் கார் ஓட்டினா, அதுதான் கண்ணீர் இதுன்னு பின்னாடி போயிட்டான். சுத்தமாக யாருமே உருப்படியாக தூங்கவே இல்லை. ஆனால் அது நல்லா தான் இருக்குது ஒரு விதத்தில் அப்படி இருந்ததும். அண்ட் இதுதான் நாங்கள் போகிறதுல இதுக்கு முன்னாடி இது வந்துட்டு 4th ட்ரிப்பு தானே, அது வேறு மந்து போயிடுது. இந்த ட்ரிப்பு தான் வந்துட்டு நாங்கள் ஏர்லி மார்னிங் கிளம்புறோம். இதுக்கு முன்னாடி போனது எல்லாமே வந்துட்டு ஆஃப்டர்நூனாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஈவினிங் டைமில் கிளம்பியிருப்போம். அது நல்லா, ஆக்சுவலாக அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த நைட் டிரைவு அது சூப்பராக இருக்கும். இந்த தடவை அதுதான். இந்த தடவை காரில் ஏறினோடனே நானும் இதோ நம்ம நண்பர் இருக்கார்ல பின்னாடி, அவரும் சரியான தூக்கம், சுத்தமாக முடியல. நான் சும்மாவே தூங்கிடுவேன். நான் வந்துட்டு காரில் ஏறினாலே தூங்கிடுவேன். காரில் எல்லா ட்ரிப்பும் தூங்குற ஒரு ஆள் இருக்கிறதுனா நம்ம ஆள் தான். அது என்னன்னு தெரில. இப்போ இந்த காரில் இப்போ நம்ம வந்துட்டு சும்மா ஒரு இடத்துல உக்காந்துன்னு இருக்கோம் வெளிலனா, லைக் எந்த மூமெண்ட்டுமே இருக்காதுல்ல. இப்போ இந்த கார்னா இப்படி போகிறது அப்படி போகிறது நம்மளுக்கு தாளாட்டுற மாதிரி இருக்குது. அந்த தொட்டிலில் போட்டு கண்ணு அப்படியே சர்ன்னு ஈத்துன்னு போகுது. அது மாதிரி ஒரு பாட்டு வேற ஒரு பக்கம், ஏசி வேற, அது ஏதோ ஒரு பெட்ரூம் ஃபீலிங் தருது. அண்ட் நாங்கள் இந்த போன நாள் ஆனால் வந்துட்டு இல்லைடா, போன எல்லாமே வந்துட்டு ஜான் தான் போனோம். அப்படியா? 4 ட்ரிப்பும் ஜான் 24. நான் போட்டெல்லாம் அவரை எடுத்து பார்த்தேன். நாங்கள் இது வரைக்கும் போன இந்த 3 ட்ரிப்பு, லாஸ்ட் 3 ட்ரிப்ஸுமே வந்துட்டு கரெக்டாக ஜான் 24 தான் கிளம்புற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம தலைவர் தூங்கின்னு இருக்கார்ல, அவருக்கு 23ஆம் தேதி பிறந்த நாள். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு விஷயம் போட்டு விட்ருங்க, பிலேட்டட் விஷயம். வயசாக என்ன வருது, சில்வர் ஜூப்ளி அடிச்சிட்டாரு. அதான் என்னமோ சொல்லியிருந்தேன் தானே. அதான் இந்த இதுவில் தான் போவோம் ஆக்சுவலாக. இது வந்துட்டு இன்னொரு ரீசன் என்னன்னா வந்துட்டு டிசம்பர் எண்டில் போகிறோம் அப்படின்னு இருக்கும் போது எல்லாருக்குமே அந்த வந்துட்டு இயர் எண்ட் லீவு அப்படி சொல்லிட்டு செம க்ரௌடாக ஆகிடும் மோஸ்ட்டாக போகிற பிளேசஸ் எல்லாமே.
சரி ஓகே, ஜான்வரி ஃபர்ஸ்ட் வீக்கு இல்லை செகண்ட் வீக்கில் போனோன்னா பொங்கல் லீவில் மாட்டிப்போம். ஸோ இதை பார்க்க போனால் ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நாங்கள் நினச்சிட்டு இப்போ போகிறோம். ஆனால் எப்படின்னு தெரியல, போகிற இடம் கூட்டமாக இருக்குமா இல்லையா அப்படின்ட்டு. ஏன்னா வந்துட்டு இந்த கம்மிங் மண்டே வந்துட்டு 26ஆம் தேதியா அது ரிபப்ளிக் டே அது. அதனால வந்துட்டு இதுவுமே ஒரு லாங் வீக்கெண்ட் மாதிரி தான். ஆனால் தெரியல எப்படி அப்படின்றது. ப்ரோ இப்போ நீங்கள் வந்துட்டு பல்கில் தானே இருக்கீங்க. இப்போ கட்டில் இருந்தீங்கன்னா வந்துட்டு ட்ரிப்புக்கு வந்திருப்பீங்களா? கண்டிப்பாக வந்திருப்பேன் ப்ரோ. ஓகே, நான் ஆக்சுவலாக வந்துட்டு கட்டில் தான் இருக்கேன். நான் வேணால் நேற்று ஒரு வீடியோ எடுத்தேன் ஜிம்மில். நான் வந்துட்டு அதை இதில் ஆட் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட்னு சொல்ல மாட்டேன், ஒரு பாதியில் வந்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஓரளவுக்கு லைக் ஃபேட் வந்துட்டு ரெடியூஸ் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 3 kgs வந்துட்டு நான் கம்மி பண்ணியிருந்தா கூட நல்லாவே லைக் ஃபுல்லாக ட்ராப் ஆகிட்டு இருக்கும். ஆனால் நான் ஏன் அதை விட்டு இப்போ ட்ரிப்புக்கு வந்தேன்னா, இவனுங்கிட்ட நான் கெஞ்சணும். நான் வந்துட்டு எப்போலேருந்து தெரியுமா கெஞ்சின்னு இருக்கேன்? கரெக்டாக அக்டோபர் நவம்பர்லேருந்து கெஞ்சின்னு இருக்கேன். கிறிஸ்மஸ் அப்போ போயிடலான்டான்னு. இதோ இவங்க இவன் ஆஃபீஸில் போய் என்ன பண்ணுறானே தெரில. லீவ் கொடுக்க மாட்டாங்களான்றான். ஆனால் ஆஃபீஸ் பற்றி இங்கே வந்துட்டு எங்கிட்ட சும்மா திட்டுறான் ஆஃபீஸில் இருக்கும். அதுதான் நான் வந்துட்டு எனக்கு ட்ரிப்பு ஆக்சுவலாக பிடிக்கும், நல்லா இருக்கும் போகிறதுக்கு. எல்லாருக்குமே பிடிக்கும், யாருக்கு தான் பிடிக்காது. என்ன பிரச்சனைனா வந்துட்டு இதை விட்டா இப்போ வந்துட்டு திரும்பி வந்துட்டு நாங்கள் போனோன்னா மே மந்த்து அந்த மாதிரி ஆகிடும். சரி ஓகே, இப்போ தான் போக முடியும் அப்படின்ட்டு பரவாயில்ல பார்த்துக்கலான்ட்டு வந்துட்டேன். 1 வீக்கு எவ்வளோ வெயிட் ஏற போகுது தெரில. என்ன மாதிரி பெருசாக இருக்காது. நீ என்ன ப்ரோ சொல்கிற? ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருந்துருமா? எப்படி இருக்கும்? கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக நீ சாப்பிட்ற சாப்பாடு கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கே 2 கிலோ ஏறி இருக்கும். நேற்று இன்றைக்கி சாப்பிட்டதுக்கே 2 கிலோ ஏறி இருக்கும். ஒரு வாரத்தில் ஸ்ட்ரைட்டாக பழைய மாதிரி போயிட்டு திருப்பி 0லேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். இல்லை அந்த மாதிரி கிடையாது. அவன் வேணுமிட்டே அப்படி சொல்கிறான். அவேஸாக வெயிட் வந்துட்டு ஒரு 3 கிலோவாச்சும் ஏறும். பட் நீங்கள் ஒரு 1 வீக் போனீங்கன்னா நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி என்ன வெயிட்டில் இருந்தீங்களோ திரும்பி அகைன் அதே வெயிட்டுக்கே வந்துடுவீங்க. பட் என்ன மேட்டர்னா வந்துட்டு நம்ம திரும்பி ஸ்டார்ட் பண்ணிடணும். நம்ம வந்துட்டு அந்த ரொட்டீனுக்குள்ளே போயிடணும். நம்ம இந்த ரொட்டீன் உள்ள போனால் அவள் தான் கஷ்டமாக போயிடும், எல்லாம் போயிடும். அதனால் வந்துட்டு லைக் நீங்கள் ஒன்ஸ் அந்த ட்ரிப்பு முடிஞ்சுட்டு போனோடனே நெக்ஸ்ட் டேலேருந்து மோஸ்ட்டாக அந்த டயட்டு அண்ட் தென் ஒர்க் அவுட் எல்லாம் திரும்பி எப்படி பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த மாதிரி பண்ணுறது பெட்டர். நான் இது வரைக்கும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம், இப்போயும் அப்படி தான் பண்ணுவேன். விட்டுலாம் போக முடியாது. ஸோ ஓகே, நாங்கள் வந்துட்டு வேறு எங்கேயாச்சும் ஸ்டாப்பு இல்லை ஏதாச்சும் ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறேன். பாட்டு இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்தது ஒரு மாதிரி இருக்குது. பாட்டு போடணும். பாய். ஸோ அங்கே கட் பண்ணால் அப்படியே எங்கள் பிரியாணியோட ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு வந்துட்டு இதை பார்த்தோன்னே எப்படி சொல்கிறது, செம்ம இதுவாகிடுச்சு. இந்த வீடியோலாம் எடுக்கவே மாட்டேன். சரி வேறு வழி இல்லாமல் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். நான் வந்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்கேன்னு சொல்கிறேன். ஸோ இது ஏதோ குழம்பு கொடுத்துருக்காங்க, கறி குழம்புன்னு தான் நினைக்கிறேன், என்னன்னு தெரில. பிரியாணி செம்மையாக இருக்குது, நிஜமாக சூப்பராக இருக்குது. ஹோட்டல் வந்துட்டு குமார் மெஸ் வந்திருக்கும் ஆக்சுவலாக. அவ்வளோதான், நான் சாப்பிட்டு வரேன். என்னால் வந்துட்டு ரிவ்யூலாம் கொடுத்துன்னு இருக்க முடியாது. அந்த அருமையான பிரியாணி சாப்பிட்டு அங்கேருந்து நானும் நண்பரும் எங்கே வாக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம்னா மதுரை ஃபேமஸ் விளக்கு தூண் அதை வாங்கிறதுக்கு தான் வந்தோம். அண்ட் ஆல்சோ அந்த ரோடு ரொம்ப சின்னதாக இருந்தது, ப்ளஸ் செம்ம டிராஃபிக் இருந்தது. அதனால காரை ஒரு எண்டில் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து வாக்கிங்லேயே போயிட்டு பார்சலை வாங்கிட்டோம். அந்த கடைக்கு போயிட்டு இதை வாங்கிட்டு ரூமுக்கு வந்தோம் குடிக்கலான்னு தான் வந்தோடனே செம்ம டயர்டு. எல்லாருமே ஆளுங்க ஒரு மூலையில் போயிட்டு படுத்துட்டோம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு மணி ஈவினிங் 7 o'clock கிட்ட ஆயிடுச்சு. இப்போ தான் ஏந்திரிச்சோம். அண்ட் தென் ரூமுக்கும் வந்ததே உங்ககிட்ட காட்டல, நான் ரூமையும் காட்டுறேன். இதுதான் ரூமோட என்ட்ரன்ஸு. இங்கேருந்து பார்த்தாலே முழு ரூமே தெரிஞ்சிடும். இருங்க காட்டுறேன்னா. இது வந்துட்டு என்ட்ரன்ஸு. ஃபஸ்ட்டு ஒரு மிரரு, இது வந்துட்டு இதுக்கு பின்னாடி ரெஸ்ட் ரூமு. அண்ட் தென் வந்துட்டு இது ஒரு கபோர்டு, இங்கே ஒரு மிரரு. அண்ட் தென் இதுதான் ஃபுல் ரூமோட வியூ. நல்லா பெரிய ரூம் தான் ஆக்சுவலாக, சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு சோஃபா இருக்குது. அண்ட் தென் இதை வந்துட்டு எதில்டா புக் பண்ணோம்? நம்ம அகோடாவில் புக் பண்ணோம். 1 டேக்கு எவ்வளோ? 1 டேக்கு வந்துட்டு 4000. நாங்கள் மொத்தம் வந்துட்டு 4 பேர். நல்லா இருக்குது ரூமு, நல்லா பெருசாகவே இருக்குது. நாங்கள் ஆக்சுவலாக வெளிலலாம் பார்த்துட்டு சரி அந்த அளவுக்கு இருக்காது போல் ரூமு அப்படின்ற மாதிரி நினச்சோம். பட் ஆனால் குட் ரூம். அதுக்கப்புறம் இங்கே இந்த இது இருக்குல்ல, நாங்கள் வந்த போது நல்லா வெளிச்சமாக இருந்தது. இந்த ஸ்க்ரீன் இருக்குல்ல, இருங்க இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அப்பா இங்கேருந்து பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. ஆனால் அது இதில் தான் கேவலமாக தெரியுது. ஒரே நிமிஷம் ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டேன். இது ஆனால் நல்ல ஒரு வியூ கைஸ். காலையில் பார்க்கும் போது செம்மையாக இருந்தது. இது இப்பயுமே சூப்பராக தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு இந்த கிளாஸ் இருக்கிறதால, ஐ மீன் இந்த விண்டோ இருக்கிறதால அந்த அளவுக்கு நல்லா தெரியல. ப்ளஸ் இது ஃபுல்லாக ஓப்பன் பண்ண முடியல, அது ஒண்டி தான் ஓப்பன் பண்ண முடிஞ்சது. ஆனால் இது வாங்கிட்டு வந்த போது ஃபஸ்ட்டே நான் ஒன்று குடிச்சிட்டேன். இது வந்துட்டு 2வது செம்மையாக இருந்தது. இதோட பேர் வேறு எனக்கு வாயில் வராது. சொல்கிறா இப்போ ஜிகர்தண்டா. அதுதான் இது, எனக்கு வாயிலும் நுழையாது. சாப்பிட ஒண்டி தான் தெரியும்.
இந்த பொண்ணோட ஸ்டாப்பே பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கு. செம்ம டேஸ்டா இருக்கு கைஸ். அது குடிச்சு முடிச்சாச்சு. சென்னையில் வந்துட்டு குடிச்சிருக்கேன் ஆக்சுவலாக. அது வந்துட்டு ஆனால் அதுவே ரொம்ப நாள் லைக் ரொம்ப வருஷம் முன்னாடி சின்ன வயசில் குடிச்சிருக்கேன். எங்கே தெரியுமா, இந்த இட்லி அதுனா கடை முருகன் இட்லி கடை, அங்கே வந்துட்டு என்னோட அப்பா ஒரு தடவை வாங்கி கொடுத்தாரு. அதோட டேஸ்ட்லாம் மறந்தே போச்சு, அது ஞாபகமே இல்லை. இப்போ வந்துட்டு இங்கே இருக்கிறதுல குடித்தேன். முருகன் இட்லி கடையில் குடிக்காதீங்க, அது ஒரிஜினல் டேஸ்ட்டே கிடையாது, நல்லாவும் இருக்காது. எனக்கு அது தெரியாது. நான் அங்கே இது வரைக்குமே ஒரு டைம் தான் குடித்தேன். இப்போ தான் அதை குடித்தேன். இதோட டேஸ்ட் ஆக்சுவலாக ரொம்ப லைக் இப்படி தான் இருக்குன்ற மாதிரி அதை சொல்ல முடியல. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. ஸ்வீட்டாக இருந்ததாடா, காரமாக இருந்ததுடா, நல்லா இருந்தது. நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக வந்துருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. இவன் நிறைய தடவை குடிச்சிருக்கான், ஒரு தடவை கூட இவன் சென்னைக்கே வாங்கிட்டே வர மாட்டான். நான் வாங்கிட்டு வரதுக்குள்ளே கெட்டுடுவேன்டா. அந்த நம்ம அவர் பேர் தெரியல, நம்ம லொகேஷனா கூட ஒருத்தர் இருப்பார், அவர் வாங்கிட்டு வந்தார் கைஸ். அவர் வந்துட்டு நைட்டு வந்துட்டு பஸ் ஏறதுக்கு முன்னாடி வாங்கிட்டு மார்னிங் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் அதை தான் என்கிட்ட சொன்னேன். அவரே அந்த கடையிலே கேட்டாங்க, நாங்கள் வந்துட்டு போயிட்டு வாங்கும் போது நீங்கள் ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறீங்களா இல்லை வந்துட்டு இப்போ பண்ணி தருவாங்க. நான் பார்சல்னு சொல்லும் போது நீங்க ஊருக்கு எடுத்து இல்லடா, நான் வர்றது வந்து கைஸ், நான் இப்போ ஊருக்கு வரேன் அப்படின்னா நான் ஈவினிங்ல கிளம்பி மிட் அந்த மாதிரி வருவேன். ஏன்னா செல்ஃப் டிரைவ்ல வருவோம் அப்படின்னால டைமிங் இருக்காது. இவனுங்கெல்லாம் நான் வர டைமுக்கு தூங்கிடுவானுங்க. இங்கே அதை எடுத்துட்டு வந்து காலைல நான் கொடுத்தா கூட இருக்கு. அதனால நான் வாங்கி வரல, ஒரு ஃபிக்ஸ்டு டைமிங் வந்தா இருக்கும், எடுத்துட்டு வந்தா ஆக்சுவலாக வந்து குடிக்கலாம். அதுதான் அது நான் ஒண்டி இல்லை, அங்க 2 பேரும் அவனுங்க உள்ள வந்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் உள்ள வந்து சொல்லுங்களேன். நான் ஒண்டி சொல்லலை, நீயும் சொல்றா. என்னடா அவன் வருஷமா ரொம்ப வருஷ கணக்கா கேட்டுட்டு இருக்காங்க. வரும்போதெல்லாம் ஒரே கதை தான் சொல்லுவான், கெட்டு போயிடும். அவன் 2 மணிக்கு வந்து வீட்டுல ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு அடுத்த நாள் காலையிலையும் கொடுக்கலாம். கொடுக்க மாட்டான். அதான் மனசு இல்ல அவனுக்கு, மனசு இல்ல அவனுக்கு. ஒரு வருஷத்துல வந்துட்டு மதுரைக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் 2 டைம்ஸ் இல்ல 3 டைம்ஸ் வந்துருவான்ல. குடிச்சிட்டு ஸ்னாப் மட்டும் அனுப்புவான். ஸ்னாப் ஒண்டே அனுப்புவான். இவன் வெறுப்பேத்துற மாதிரி அனுப்புவான். செம்ம டென்ஷன் ஆகும் பார்த்துட்டு. அதுதான். அதே மாதிரி வந்துட்டு என்ன பிளான்னா வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தது ஒரு 3 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1 hour கழிச்சு கிளம்பலான்னு தான் பிளான். பட் ஆனால் யாராலுமே முடியல, எல்லாருமே தூங்கிட்டோம். செம்ம தூக்கம், சரியான தூக்கம். இப்போதான் எழுந்திரிச்சோம். அவனுங்க அப்படிதான் பார்ப்பானுங்க. ஒன்றும் கிடையாது, யாரோ தெரில, தூங்கிந்தான்றாங்க. அது யாருன்னா தெரில, எனக்கு தூங்கியிருந்தா இருந்தேன். அது ஒன்றும் இல்லை, நான் தான் வீடியோ எடிட் பண்ணுறேன், இதெல்லாம் வராது. ஸோ இதுக்கப்புறம் என்ன ப்ரோ பிளானு, எப்படி என்ன பண்ண போகிறோம்? அப்புறம் எய்தர் போய் பால் பன், ஓகே, அது வந்து சாப்பிடலாம். இல்லைன்னா பட்டர் பன் ஒரு இடம் இருக்குது, அங்கே போகலாம். ரோஸ் மில்க், பாதாம் மில்க் குடிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது, அங்கே போகலாம். இல்லை அப்படின்னா சாப்பிட வேறு நிறைய ஸ்பாட் இருக்குது, ஏதாவது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். எதுவுமே நாங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு மதுரைக்கு ஒரு நாள் தான் வந்துட்டு ஸ்டேவே. இது வந்துட்டு சொல்ல போனால் சாப்பிட்றதுக்கு தான் மதுரை வந்தோம், வேறு எதுக்குமே வரல. இங்கே வந்துட்டு சுற்றி பார்க்கறது அது மாதிரி இல்லை. ஏன்னா வந்துட்டு இதுக்கு அடுத்தது நாங்கள் இன்னொரு ஒரு பிளேஸ் போகிறோம். அது வந்துட்டு அந்த காரணத்தால் தான் இது 1 day பிளான். ஐ மீன் லைக் இங்கே 1 day, அதுக்கப்புறம் நாளைக்கு மார்னிங்கே கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான். இதுக்கு மேலே நாங்கள் வெளில போயிட்டு எப்படி என்னன்னு பார்த்துட்டு ஷூட் பண்ணுறேன். வெளிச்சமாக இருக்கும்போது வீடியோ எடுக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு. எனக்கு இருட்டாக இருக்குது, எப்படின்னு தெரில, முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறேன். ரூம்லேருந்து கிளம்புனோடனே காருக்கு வீல் அலைன்மெண்ட் பண்ண போயிருந்தோம். அதுக்கப்புறம் பால் பன் கடைக்கு போனோம், அங்கே காலின்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்டதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி டின்னராச்சு பார்த்துக்கலான்ட்டு பவர் கடைக்கு வந்தோம். இந்த தீபாவளி டைம் ரங்கநாதன் தெருவுலாம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு கடை கிரௌடு. நாங்க வெள்ளலாம் சுத்திட்டு நைட் 11 மணிக்கு தான் இந்த கடைக்கே போனோம். அப்பயே செம கிரௌடு. வெள்ள ஒரு டேபிள் கிடைச்சது, அங்கேயே நின்று சாப்பிடலான்ட்டு ஒன்னொன்னா ஆர்டர் பண்ணோம். அப்பதான் இன்னொரு கஷ்டமான விஷயமும் நடந்தது. கறி தோசை காலி ஆயிடுச்சுன்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி தான் நிறைய டேபிள்ல கறி தோசையை பார்த்தேன். சரி போனது போதும், மிச்சதெல்லாம் காலி ஆயிட போதுன்ட்டு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணியாச்சு. ஹைப் பண்ணோன்ட்டு சொல்ல சென்னையில நிறைய இடத்துல சாப்பிட்டுருக்கேன், ஆனா இந்த டேஸ்ட் லிட்டரலா வந்ததே கிடையாது. அதுலயும் தலைக்கறின்ட்டு ஒரு மேட்டரை சாப்பிட்டேன், செம பஞ்சு மாதிரி இருந்தது. அந்த டேஸ்ட்ல நான் சாப்பிட்டதே இல்லை. சோ இப்படிதான் டே 1 மதுரையில போச்சு. உண்ட மயக்கத்துல எல்லாருமே ரூமுக்கு வந்துட்டு ஃபிளாட். இன்னும் அடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். பை கைஸ்.